Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 networking and e-commerce. We will see the topic how the internet works. So exact ஒரு லொக்கேஷன்ஸில் இருக்கிற ஒரு டேட்டாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை அதர் லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஹவு வில் ஒர்க் திஸ் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹவு த இன்டர்நெட் ஒர்க்ஸ். த இன்டர்நெட் ஆஸ் யூ ஆல்ரெடி நோ இஸ் எ வேர்ல்டு வைட் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இன்டர்நெட்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடு www.com. ஸோ இந்த வேர்ல்டு வைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த நெட்வொர்க்கை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் வே, ஸோ அது என்ன மெத்தடில் ஒர்க் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸில் இருக்கிற நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் பேத் அண்ட் ரூட் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நவ் யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ப்ரோட்டோகால், it lets even dissimilar computers with different operating systems communicate with each other. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு கம்ப்யூட்டர்ஸ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சம் செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ரூல்ஸ் இஸ் கால்ட் அஸ் த ப்ரோட்டோகால். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்ரோச்சஸை மேக் பண்ணணும், எந்த வே ஆஃப் ரூட்டை ஃபாலோ பண்ணணும், எக்ஸாக்ட் எந்த ரூட்டில் போனால் அந்த டேட்டாஸை கரெக்டாக நம்ம ரீச் பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் ஏரியாஸை ரீச் பண்ண முடியும் அப்படின்றத சம் செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ப்ரோட்டோகால். இட் இஸ் ஈவன் டிசிமிலர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இஸ் த வெரி ஃபாஸ்ட் communication to other system, but the personal computers is communicate with each others is very slow and cost wise is very high to personal computer to மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி டிசிமிலர்ஸ் கம்ப்யூட்டர்ஸை டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஈச் கம்ப்யூட்டர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க். ஓகேங்களா. தென் ஆல் கம்ப்யூட்டர் வித்தின் எனி நெட்வொர்க் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர் யூஸ்வலி வித் த ஹெல்ப் ஆஃப் கேபிள்ஸ். ஸோ எவ்ரி சிஸ்டம்ஸும் அதர் சிஸ்டம்ஸோடு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற மெயின் இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேபிள். ஓகேங்களா. ஸோ இந்த நெட்வொர்க் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸை நம்ம சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் சேம் டைம் வைட் ஆர் வயர்லெஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ லிமிட்டட் டிஸ்டன்ஸ் பீரியட் லொக்கேஷன்ஸில் இருக்கிற பிளேசஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ தே சேம் ஆப்ஷன்ஸை லாங் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் ஒன்லி த வைட் கம்யூனிகேஷன் தட் இஸ் கால்டு த கேபிள்ஸ். ஓகே. தென் next, a message travel across the network following networking protocols. ஸோ ஒரு மெசேஜ் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்லேருந்து அதர் சிஸ்டம்க்கு ஷேர் ஆகும்போது என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுது, தட் மீன்ஸ் என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸை மேக் பண்ணுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா. தென் a protocol is a set of rules that computers use to communicate with each across a network. So we already know that protocol means set of rules. ஸோ இந்த செட் ஆஃப் ரூல்ஸை ஒரு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு கம்யூனிகேஷன்ஸை மேக் பண்ணணும். ஸோ ஒரு சிஸ்டம் டு அனதர் ஒன் சிஸ்டம்க்கு நம்ம கம்யூனிகேஷன்ஸை மேக் பண்ணோம் அப்படின்னா ஈச் அக்ராஸ் த நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா. தென் த ப்ரோட்டோகால் யூஸ் ஃபார் த internet provide address for all computer attached to a network. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் சம் செட் ஆஃப் அட்ரஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் நெட்வொர்க்கிங்கில் கனெக்ட் ஆகும்போது ஒவ்வொரு சிஸ்டமுக்கான ஐபி அட்ரஸ் டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் பேசிஸில் தான் ஒரு சிஸ்டமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அதர் சிஸ்டமுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த சிஸ்டமுக்கான ஐபி அட்ரஸ் தட் மீன்ஸ் ஒரு பர்சன்ஸுடைய நேம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்டிவ் பர்சன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்க நேம் அவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டேட்டாஸை சென்ட் பண்ணுவோம், போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் கம்ப்யூட்டர் வைஸ் ஒர்க் ஆகும்போது ஐபி அட்ரஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அசைன் ஆகும். இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அசைன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் in this way different types of network communicate
with each other using the same protocol. So same protocol some set of conditions or rules and basis of working la ஒரு சிஸ்டம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அதர் சிஸ்டம்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்குக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த நெட்வொர்க்கை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், டு interpret transmit informations, the right software and hardware must be used. ஸோ ஒரு சிஸ்டமில் இருந்து அனதர் ஒன் சிஸ்டம்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷன்ஸ் வேவை ப்ராப்பர் வேவில் நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ப்ராப்பர் சாஃப்ட்வேர்ஸ் அண்டு ஹார்ட்வேர்ஸை நம்ம கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸோ இந்த டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ஏத்தர்நெட் கனெக்ஷன் அண்ட் தென் நெட்வொர்க் கேபிள் அண்ட் ஏத்தர்நெட் கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க் அடாப்டருக்கான டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டம்ஸில் என்ன இருக்கணும், அசைனாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏத்தர்நெட் டிரைவருக்கான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலை, நெட்வொர்க்கிங்கான கனெக்ஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலை, அண்ட் தென் கேபிள் ரூட்டிங்கான கேபிள்ஸ் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, ஹார்ட்வேர் பேசிஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அப்படின்னா இந்த நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகாது. ஓகேங்களா? தென் திஸ் த கனெக்ஷன் ஃபார் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம் ஃபார் மேக்கிங் தி சென்டர் ஆஃப் பேக்கெட். ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை சென்டர் லொக்கேஷன்ஸ்லேருந்து ரிசீவர் லொக்கேஷன்ஸ்க்கு அவங்க டேட்டாஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா சென்டருக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கான ஐபி அட்ரஸ் 192.60.00.12. ஸோ தென் அனதர் ஒன் பர்சன்ஸ் ரிசீவர் சைடில் பாருங்கள் 192.00.00.75. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் என்ன ஆகுனா ஒவ்வொரு ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸ் அசைன் ஆகும். இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அசைன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாஸை ஒரு சிஸ்டமில் இருந்து அனதர் ஒன் சிஸ்டம்க்கு த்ரூ த நெட்வொர்க் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வழியாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் த காமன்லி யூஸ்ட் ப்ரோட்டோக்கால் ஆர், என்னென்ன மாதிரியான ப்ரோட்டோக்கால்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி, செகண்ட் ஒன் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் டிசிபி. ஓகேங்களா? the two types of common protocol available இருக்குது. ஓகேங்களா? together they are known as the TCP/IP, that means transmission control protocol and internet protocol. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரோட்டோகால்ஸை டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோட்டோகால் பேசிஸில் தான் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் பேசிஸில் தான் என்ன ஆகுனா ஒரு சிஸ்டமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அதர் சிஸ்டம்க்கு நெட்வொர்க் வழியாக ட்ராவல் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், TCP/IP has a simple naming and addressing scheme that helps in locating informations on the internet. ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் இருக்கிற கம்ப்யூட்டருடைய அட்ரஸ் என்ன, ஸோ அந்த எக்ஸாக்ட் சிஸ்டமுடைய நேம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்ஸுடைய நேமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா கரெக்டான அட்ரஸ் அண்டு நேமை மென்ஷன் பண்ணால் தான் இந்த லார்ஜ் ஏரியா சிட்டிஸில் இருக்கிறத ஒரு பர்சன்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதே சேம் ஆர்டரில் எந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் ஆர் க்ரோஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் எந்த சிஸ்டமுக்கு நீங்கள் டேட்டாஸை சென்ட் பண்ண போகிறீங்க, எந்த சிஸ்டமில் இருந்து டேட்டாஸை ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத அந்த பர்டிகுலர் அட்ரஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஐபி அட்ரஸ். ஸோ இந்த சிம்பிள் நேமிங் அண்டு அட்ரஸிங் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ த லொக்கேட்டிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் இன்டர்நெட், எந்த லொக்கேஷன்ஸில் அந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்றத லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் இந்த TCP/IP ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் எவ்ரி நெட்வொர்க் அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் on the network has a address called IP address that is used to exchange information. We already know discussed that. ஸோ ஐபி அட்ரஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த ஐபி அட்ரஸ் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா டேட்டாஸை ஒரு சிஸ்டம்லேருந்து அதர் சிஸ்டம்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த எக்ஸாக்டடான கம்ப்யூட்டர்ஸுடைய நேம் ஆர் அட்ரஸ் இதுதான் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் பர்டிகுலர் அட்ரஸ் உள்ள அந்த சிஸ்டம்க்கு ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? கரெக்ட். தென் when information is passed from one computer system to another, the TCP break up the data into piece called packet using the IP. For example, one times நீங்கள் டேட்டாஸை ஷேர் பண்ணும்போது இன்பிட்வீன் லொக்கேஷன்ஸில் அந்த டேட்டாஸ் லாஸ் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன்ஸ், தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாக்டு பொசிஷன்ஸ் எக்ஸாக்டு சிஸ்டம் ரீச் ஆகாத போது என்ன ஆகுனா இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலில் பிரேக்கப் ஆகும். ஸோ இந்த பிரேக்கப் ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ண முடியும்னா கால் டு பேக்கெட். ஸோ இந்த பிரேக் ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை
packet அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த packet பார்த்தீங்கன்னா once you can recall the exact information. ஸோ இந்த பர்டிகுலர் packet மட்டும் எனக்கு ரிசீவ் ஆகலை, ஸோ இந்த கொரியர் மட்டும் எனக்கு வரல, மோர் தென் கொரியர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் எக்ஸாக்டாக இந்த கொரியர் மட்டும் வரல அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸாக்ட் பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் கால் பண்ணி அதை இந்த பர்டிகுலர் பேக்கெட் ரிசீவ் ஆகலை அப்படின்றத நம்ம ஒன்ஸ் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த பேக்கெட் நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதே சேம் அஸ் ஆப்ஷன்ஸில் சிஸ்டமில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பேக்கெட்டை நம்ம என்ன பண்ண முடியும்னா ரீகனெக்ட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்டேஷன்ஸை கொடுத்து என்ன பண்ண முடியும், நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டாஸை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், this is the workings of process. ஸோ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன்ஸ் ஆஃப் சிஸ்டமில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள்கான சைட் லான்ச்சஸ் இந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அனதர் ஒன் லொக்கேஷன்ஸ்லேயும் அனதர் ஒன் பர்சன்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கூகுளுடைய யூசேஜை ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரௌசிங்கான டேட்டாஸை ட்ராவல் ஆகிற அந்த போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ த நெட்வொர்க் கனெக்ஷன், தட் மீன்ஸ் சேட்டலைட் வழியாக அந்த நெட்வொர்க்கை ரீச் ஆகுது. ஸோ மொபைல் நெட்வொர்க் வழியாக அனதர் ஒன் பர்சன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஒயர்ட் கனெக்ஷன்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகிற அந்த வே. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் த லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் நமக்கு சிஸ்டமில் ட்ராவல் ஆகும். தட் மீன்ஸ் அந்த ரூட்டிங் ஆஃப் கேபிள்லையும் ட்ராவல் ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன மாதிரி ட்ராவல் ஆகும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த குரூப் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இஸ் கால்ட் த பேக்கெட். ஸோ இந்த பேக்கெட்ஸ் ஒன்ஸ் ரிசீவ் ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் கனெக்ட் தி சிஸ்டம். ஸோ அந்த கனெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாக்ட் கூகுள் சர்ச்சரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு ரீச் ஆகலை அப்படின்றத ஒன் மோர் டைம் நம்ம ரெக்வஸ்டேஷன்ஸை பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதே சேம் ப்ராசஸ் தான் அதர் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம ரெக்வஸ்டேஷன்ஸாக ஷேர் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ஸ், ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா த்ரூ த நெட்வொர்க் வழியாக என்ன பண்ண முடியும், ஒரு டேட்டாஸை அந்த பர்டிகுலர் ரூட்டிங் நெட்வொர்க் வழியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் இந்த சிஸ்டமில் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சப்போஸ் ரீச் ஆகலை அப்படின்னா ஒன்ஸ் ரெக்வஸ்டேஷன்ஸை பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பேக்கெட்டை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ரூட்டிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் எக்ஸைட்ஸில் மோர் தேன் பிளேசஸில் என்ன ஆகுனா கன்சிடர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் இருந்து பேக்கெட் என்ன மாதிரி ரிசீவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டிஜுவல் சிஸ்டமில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் ரூட் பொசிஷன்ஸ்க்கு பேஸ் ஆகுது. ஸோ இந்த இன்பிட்வீனில் ஒரு சிஸ்டமுக்கும் அனதர் ஒன் சிஸ்டமுக்கும் கம்யூனிகேஷன் ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான இன்டர்நெட் கனெக்ஷன்ஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகிற ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டம் டு ஸ்விட்ச் கனெக்ஷன், அண்ட் ஸ்விட்சிலிருந்து ரவுட்டர் கனெக்ஷன், அண்ட் ரவுட்டர் டு அனதர் ரவுட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் நெட்வொர்க்ஸில் இருக்கிற சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுது. இந்த அனதர் ஒன் ரவுட்டர் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த நெட்வொர்க் கனெக்ஷன், this is the another one of networks. So this one group is another one group. இந்த டூ குரூப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸை சிங்கிள் நெட்வொர்க்கான சேஞ்சஸ் பண்ணுற ஒர்க் எது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ரவுட்டர்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா இந்த எக்ஸாக்டட் இன்ஃபர்மேஷன்ஸை அனதர் ஒன் சிஸ்டமில், தட் மீன்ஸ் சர்வரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸோட கனெக்ட் பண்ணுது அண்ட் தென் ஷேர் த டேட்டாஸ் ஃப்ரம் த சேம் நெட்வொர்க் கனெக்ஷன். ஸோ சேம் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் அந்த ரவுட்டர்ஸ் வழியாக என்ன ஆகுதுன்னா அதர் சிஸ்டம்க்கு ஷேர் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேசிஸ் ஆஃப் ஆர்டரில் தான் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், each packet has an address called the IP address that refers to the sender and the destination. These packets are passed from one network to another until they reach their destination. So we already know that ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸும் பேக்கெட் பை பேக்கெட்டாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பேக்கெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் மென்ஷன் இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ணி தான் சென்டர் அண்ட் ரிசீவர், தட் மீன்ஸ் ரிசீவர் மீன்ஸ் டெஸ்டினேஷன் பார்ட். ஓகேங்களா. தென் சென்டர் பொசிஷன்ஸ், உங்கள்கிட்ட இருந்து ரிசீவர் யார் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன்ஸ் பார்ட்டுக்கு நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கெட் வைஸ் பேக்கெட்டுக்கான டேட்டாஸ் அண்ட் தென் அட்ரஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த அட்ரஸ் பேஸிஸில் நெட்வொர்க்குக்கான அனதர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த அனதர் அட்ரஸ் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுனா அந்த எக்ஸாக்ட் சிஸ்டம் எந்த சிஸ்டமுக்கு டெஸ்டினேஷன் சிஸ்டமுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றத எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த கரண்ட் பொசிஷன்ஸை அது ரீச் பண்ணவும் முடியும். ஓகேங்களா. தென் at the destinations the TCP softwares reassemble the packet into a complete message. For example, sometimes I already told that sometimes ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் லேக் ஆகிடுச்சு.
ஸோ எக்ஸாக்ட் சிஸ்டம் பொசிஷன்ஸை ரீச் ஆகாமல் இன்பிட்வீன் பொசிஷன்ஸில் அந்த பர்டிகுலர் பேக்கெட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டிசிபி சாஃப்ட்வேர்ஸை ரீஅசம்பிள் பண்ண முடியும். ஸோ அந்த டிசிபி சாஃப்ட்வேர்ஸை ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை என்ன பண்ண முடியும்னா ஒன்ஸ் ரெக்வசிஷன்ஸை கேட்டு அந்த பேக்கெட்டை என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் மெசேஜை நம்ம ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அதை என்ன பண்ண முடியும்னா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டெஸ்டினேஷன் டு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன்ஸை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? தென் if packets are damaged or lost, a request is sent to resend them. So I already told that. So once அந்த package டேமேஜ் ஆகிடுச்சு ஆர் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ரெக்வசிஷன்ஸ் அந்த பேக்கெட்டுக்கு மட்டும் கொடுத்து ரீசெண்ட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், it is not necessary for all the packets in the single message to take the same route through the internet or for the same message to take the same route each time it is sent. ஸோ the same time பார்த்தீங்கன்னா இது நெசசரியான இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்கில் ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஒன் ஆர் மோர் டைம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது உங்களுக்கு டேட்டாஸ் லாஸ் ஆகுது, ஸோ பேக்கெட் லாஸ் ஆகுது அப்படின்னா அது ஒன் மோர் டைம் நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே சேம் ரூட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பேக்கெட் ஏதோ ஒரு பொசிஷன்ஸில் லேக் ஆகுது, ஒரு பர்டிகுலர் வேஸில் போய்ட்டு ட்ராபேக் ஆகி நிற்குது அப்படின்னா அந்த பேக்கெட்டை நம்ம ரீசெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் அனதர் கொரீஸை நம்ம ஒரு பேக்கெட்டை நம்ம ரிசீவ் பண்ணும்போது அந்த சேம் ரூட்டில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்தர் ரூட்டை என்ன பண்ணிக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு நமக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ ஒன் மோர் ரூட்டை அதே சேம் பேக்கேஜை அதே சிஸ்டமில் இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ரெக்வசிஷன்ஸ் ஒன் மோர் டைம் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஒன் மோர் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேக்கெட் ரூட் பெண்டிங்கில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அனதர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் பண்ணும்போது உங்களுக்கான அந்த பர்டிகுலர் பேக்கெட்டோட உங்களுக்கு சேர்ந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? தென் moreover the packets may not reach the destinations in the order they were sent from the origin. ஸோ இந்த அதர் பர்சன்ஸ் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நீங்கள் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டில் ஒரு கம்ப்யூட்டர்ஸில் ரீச் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் ஸோ அது சேம் ரூட்டை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பேக்கெட் இன்பிட்வீனில் மிஸ் ஆகிருந்ததுன்னா அந்த சேம் ரூட் வழியாக என்ன ஆகுனா அதர் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணும்போது அது கூட சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், a new internet protocol called the Hypertext Transfer Protocol (HTTP) was created in the 1990s and the www was born. So after that TCP and IP protocol அப்புறம் ஒரு new types of protocols design பண்ணுறாங்க. இந்த types of protocol is called Hypertext Transfer Protocol, that means HTTP. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால் 1990s டிசைன் பண்ணாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்கான ப்ரௌசிங் டேர்ம்ஸை கண்ட்ரோல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிஸில், தட் மீன்ஸ் ஒரு ப்ரோட்டோகால்ஸை டிசைன் பண்ணிவிட்டு அந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் அந்த வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் உடைய யூசேஜ் www அப்படின்ற வேர்ல்ட் வைட் வெப் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு வெப்சைட் பேஸிஸில் ஒரு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் ஹவு த இன்டர்நெட் ஒர்க், ஒரு இன்டர்நெட் என்ன மெத்தடில் ஒர்க் ஆகுது, தட் மீன் டிசிபினா என்ன, ஐபினா என்ன, இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸை மேக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும்போது ஒரு ப்ரோட்டோகால்ஸ் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் ரன் ஆகுது, ஒரு எக்ஸாக்ட் நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.